இப்ப பாருங்களேன், நான் வந்து ஒயிட் நைட் போடுறது என்னுடைய வழக்கம். சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரே சிபிஎம் திருச்சபையில் அவர் இருந்தவர். ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாங்க வளர்ந்தவங்க. இப்போ என்ன பார்த்து என் மனைவி, இல்ல நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்படி இந்த ஒயிட் நைட் போடுறீங்க, முடியாதுங்க, நீங்க கோட் ஷூட் தான் போட்டு வரணும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், நமக்கு முதல்ல கோட் ஷூட் ஒத்துக்காது. அதை எப்படி போடுறோன்னே தெரியாது. நான் கேட்க முடியுமா? நான் மாற்ற முடியுமா? கண்டிப்பா மாற்ற முடியாது. சில காரியத்தை மனைவி என்னதான் சொன்னாலும் கணவனால மாற்ற முடியாது. மனைவி என்னதான் சொன்னாலும் கணவனால மாற்ற, சில காரியத்தை மாத்தித்தான். கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, மாத்தலைன்னா அந்த குடும்பம் கண்டிப்பா ஒன்னா இருக்க. சில காரியத்தை வந்து மாத்தித்தான் ஆகணும். அது கண்டிப்பா நீங்க மாறி ஆகணும். இவங்ககிட்ட நீ பேசக்கூடாது, இவங்ககிட்ட நீங்க பழகக்கூடாது அப்படின்னு சில காரியத்தை புருஷனுக்கு பிடிக்காத ஒருத்தடத்துல பழகக்கூடாதுன்னு புருஷன் சொன்னா, உண்மையான மனைவி கண்டிப்பாக அப்பாவா இருந்தா கூட அம்மாவா இருந்தா கூட, குமாரத்தியை கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். கணவனார் வந்து இது வேண்டாம், மனைவி இது வேண்டான்னு சொன்னா, அது எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தா கூட சில கணவனுக்காக மனைவிக்காக நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஆனால் சில குணங்கள் அவங்க குடும்பத்திலே அப்படி வளர்த்திருப்பாங்க, அவங்களால அதை சொல்லுவாங்கல்ல, பிறவி குணம் பேய்க்கு கொடுத்தா கூட தீராது அப்படின்வாங்கல்ல ஒரு பழமொழி. அதனால சிலர் வந்து பிறக்கும் போதே அந்த குணம் வந்திருக்கலாம், அவங்களால அதை என்ன பண்ணிக்க முடியாது, மாற்றிக்க முடியாத ஒரு பிரச்சனையை நம்ம ரொம்ப நோண்டி ரொம்ப ஸ்டிக் பண்ணி இதை மாத்தித்தான் ஆகணும்னு நினைச்சா அது வந்து முடியாது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் அதை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவது, உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாத ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் இனி நான் எங்க போக மாட்டேன், சத்தமா சொல்லுங்க, மனுஷங்கிட்ட போக மாட்டேன், வேற எங்கேயும் போக மாட்டேன், நான் எங்க மட்டும்தான் போவேன், அவர்கிட்ட நீங்க எனக்கு செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு செய்யுங்கப்பா. நிச்சயமா சொல்றேன், அவருடைய முகத்தை தேடுகிற ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்த உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கண்டிப்பா உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்க பிள்ளையை வெட்கப்படுத்த மாட்டாரு. உங்களுடைய முழங்காலுக்கு பதில் உண்டு, உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்க பிள்ளைக்காக நீங்க என்ன அழுகிறீங்களோ அதை யார் கேட்டதோ இல்லையோ, பரலோகத்தின் தேவன் கேட்டிருக்கார். உங்க பிள்ளைக்காக நீங்கள் போடுகிற அந்த முழங்கால் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று வாக்கு கொடுக்கிறவர்.